தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுவது அப்படின்றது சரியாக இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய பார்வையும் கூட. ஏன்னா எப்பயுமே ஒரு பிரச்சனைக்கு மூன்று விதமான சைட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. யுவர்ஸ் மைண்ட் அந்த ட்ரூத் அப்படின்னு. ஸோ விஜயினுடைய இந்த பிரச்சனையில் அவருடைய தனிப்பட்ட விவகாரம் குறித்து வரக்கூடிய சர்ச்சைகளில் என்ன ஆக்சுவலாக நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பட் விஜயினுடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய அந்த பெட்டிஷனை படிக்கும் பொழுது நிறைய அவர்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விருப்பமே இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் ஒரே வீட்டில் இருந்திருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ தனிநபர் விஜயாக இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆக்டராகவே விஜய் இருக்கார் அப்படின்னா இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். அவர் ஒவ்வொரு பிரச்சாரத்துலேயும் அவருடைய மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்பு, எல்லா கூட்டங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் விஜய், உங்கள் விஜி, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் மாமா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஒரு எமோஷ்னலாக அவருடைய ரசிகர்களை அரெஸ்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் எல்லாத்துக்கும் ஒரு சாதாரண எலெக்ஷனாக அவங்களுக்கு தோணும். ஆனால் எனக்கு எமோஷன், அதுவும் ஓஷனிக் எமோஷன் அப்படின்னு அவர் பேசினதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு விஜய் தன்னுடைய ரசிகர்களை உண்மையாகவே நேசிக்கிறார் என்றால் அவர் அதற்கான ஒரு நடத்தையோடு அவர் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது சோஷியல் மீடியாவில் பலரது கருத்தாகவும் இருக்கிறது. இன்றைக்கி விஜய் இன்றைய இளம் தலைமுறையினுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை சக்தியாக இருக்கிறாரு. ஐ திங்க் கோடிகளில் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் என்ன செய்தாலும், விஜய் குறித்து என்ன விமர்சனங்கள் வந்தாலும் அந்த விமர்சனங்களை அவங்க சிங்கிள் ஹேண்டடாக டீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு அந்த எதிர்ப்புக்கு இத்தனை பேர் ஆதரவு கொடுக்குறாங்களே அப்படின்றதே இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்குமே பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடிய அளவுக்கு விஜய் தன்னுடைய ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, திமுக எதிர்ப்பை அவர் ஒருமுகப்படுத்துவதன் மூலமாக இன்றைக்கி திமுகவை எதிர்க்கக்கூடிய பலரும் விஜயை ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் அவர் ரொம்ப சிம்பிளிஃபைடாக அவருடைய அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது இருக்குது. ஜென்சி லாங்குவேஜில் அவர் பேசுகிறாரு. இளைஞர்களோட அவருடைய ஸ்பீச் அப்படின்றது கனெக்ட் ஆகுது. இதெல்லாம் தான் முக்கியமான காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஏஜிஎஸ் மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர். ஸோ அவர்களுடைய இல்ல திருமணத்தில் விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக இணைந்து கலந்து கொண்டது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இதை விஜயினுடைய பல ரசிகர்கள் டிஃபெண்ட் பண்ணுறாங்க, அதையும் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அண்ணா அவங்க மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருந்தோம், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய விஷயங்களையும் பார்க்க முடிகிறது. நிறைய பேர்த்துக்கு என்ன அப்படின்னா, இப்போ விஜயும் அவருடைய மனைவி சங்கீதாவும் அவர் நடிகராக இருந்தபோது பல திருமணங்களுக்கு ஒன்றாகவே போயிருக்கிறாங்க. பல நலத்திட்ட உதவிகள் அவர் செய்யும் பொழுது கூடவே இருந்திருக்கிறாங்க. நிறைய ரசிகர் மன்ற தலைவர்களுடைய இல்ல விழாவிற்கு விஜயும் சங்கீதாவும் போன வீடியோக்கள் எல்லாமே இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர்களை பொறுத்தவரையில் விஜய் இதை செய்திருக்க மாட்டார். அப்போ சங்கீதா சைடில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ இன்றைக்கி தேர்தல் வரும் பொழுது அவங்க இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க, இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பெண்ணினுடைய வலி அப்படின்றது நம்ம இந்த நேரத்தில் தான் வெளிப்படுத்தணும், இந்த நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லை. ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஒரு ஆணுக்குமே கூட. ஸோ இப்போ தேர்தல் நெருக்கத்தில் இதை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த சங்கீதா அவர்களுடைய பெட்டிஷனை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க பல முறை முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு மியூச்சுவல் டிவோர்ஸுக்கு. அதற்கு விஜய் வலுக்கட்டாயமாக ஒத்துக்கொள்ளாமல் அவர்களை அந்த வீட்டிலே அவர் டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரியான சர்ச்சைகள் வரும்போது சோஷியல் மீடியாவில் ஒரு நடிகை குறித்தும் இவர் குறித்தும் வரக்கூடிய சர்ச்சைகளுக்கு இவர் முற்றுப்புள்ளி வைக்காமல் கடந்து போகிறாரு. ஒரு கம்யூனிகேஷனே இல்லை, எங்களுடைய மேரேஜ் அப்படின்றது வெறும் காகிதத்தில் தான் இருக்கே தவிர மற்றபடி அந்த தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்றது எங்களுக்கு இல்லை அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு வருத்தத்தோடு அந்த பெடிஷனில் குறிப்பிட்ட சில விஷயங்கள்லாம் பார்க்க முடிந்தது. ஸோ விஜயை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் காலத்தில் அந்த நடிகையோடு அவர் ட்ராவல் பண்ண விஷயங்கள், அது மூவி ஷூட்டிங்காக ட்ராவல் பண்ணியிருக்கலாம், இல்லை பர்சனலாக ட்ராவல் பண்ணியிருக்கலாம். அந்த புகைப்படங்களை இணையதளத்தில் ஆளுங்கட்சியினர் பரப்பிவிடக்கூடும். அது ஒரு பேசுபொருளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு முன்னாடியே நம்மளே சொல்லிடலாம், அவங்க என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காண்பிக்கக்கூடிய வகையில் தான் நேற்று த்ரிஷாவோட வந்தார் அந்த திருமண விழாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு சில பேர் வந்து ஒரே காரில் வந்தாங்க, ஒரே காரில் திரும்பி போனாங்க, ஒரே மாதிரியான மேட்சிங் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோவில் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அவங்க வந்து ஒரே காரில் தான் போயிருக்காங்க. யதார்த்தமாக அவங்க சந்தித்து கொண்டாங்க, ஒரு தற்செயலான சந்திப்பு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா விஜய்கிட்ட வந்து பொக்கே இருக்குது, த்ரிஷா வந்து சும்மா தான் வர்றாங்க. ஸோ எப்போயுமே ஒரு திருமண நிகழ்வுக்கு போகிறோம் அப்படின்னா ஒன்று பரிசு பொருட்கள் வாங்கிட்டு போவாங்க, இல்லை இது மாதிரி பொக்கே மாதிரியான விஷயங்கள் வந்து போய் கொடுப்பாங்க. ஸோ விஜய்கிட்ட இருந்தது, ஆனால் த்ரிஷாட்ட இல்லை. 2 பேரும் இணைந்து தான் அந்த தம்பதிகளோட புகைப்படங்கள் எடுத்துக்கொள்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ வந்து இதில் வந்து சம்திங் ஃபிஷி, இது உண்மை தான் போல், சங்கீதா சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மை தான் போல். விஜயை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் நேரத்தில் நீங்கள் என்ன வெளிப்படுத்துறது, நானே வந்து அஃபிஷியலாக சொல்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து நார்மலைஸ் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் விஜய் போன்ற ஒரு நபரை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு ஐகானிக்காக, ஒரு சூப்பர் ஹீரோவாக மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்து பார்க்குறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து 1 வாரத்துக்கு ஒரு தடவை, 2 வாரத்துக்கு ஒரு தடவை, இல்லை 1 மாதத்துக்கு ஒரு முறை வந்து மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தினாலும் அவருடைய பேச்சுக்கு ஒரு வேல்யூ அப்படின்றது இங்கே இருக்குது. இளைஞர்களை பொறுத்தவரையில் தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய கணவனை விட அவரை நேசிக்கக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் வந்து அவர்களே பேட்டிகளில் கொடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியத்தை தருது. ஸோ அந்தளவுக்கு எமோஷ்னலாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் விஜய் வந்து கனெக்ட் ஆகி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையையும் சுத்தமாக வைத்து கொண்டால் அவர் வந்து நாளைய தமிழகத்தை நல்வழிப்படுத்த முடியும், இல்லை அவர் வழிநடத்த முடியும் அப்படின்ற கருத்துக்களையும் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிகிறது. ஸோ விஜயை பொறுத்தவரையில் இது ஒரு தனிப்பட்ட விவகாரமாக இருந்தாலும் இதில் வந்து ஒரு டிசிப்ளினை அவர் கடைபிடிக்கலை அப்படின்றது தான் பலருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இன்னமும் கூட பார்த்திங்கன்னா பல ரசிகர்கள் சோர்ந்து போய் விஜய் இப்படி செய்திருக்கக்கூடாது, தளபதி இப்படி செய்திருக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவாக இருந்தாலும் கூட விஜயினுடைய மனைவி சங்கீதாவையோ அல்லது அவரது குடும்பத்தினரையோ நிச்சயமாக பாதித்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து விஜயினுடைய மகனை பொறுத்தவரையில் அவருக்கு 25 வயது ஆகிறது. அவர் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த படம் முடிஞ்சிடுச்சு, ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. விஜயினுடைய மகள் வந்து படிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜயினுடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய அந்த டிவோர்ஸ் பெட்டிஷனில் பார்த்திங்க அப்படின்னா, நானும் எனது குழந்தைகளும் பெரிய மன வருத்தத்தில் இருக்கோம். குறிப்பாக அவரது குழந்தைகள் வந்து அவர்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இந்த விஷயம் குறித்து பேசும்பொழுது ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து குறிப்பிட்டு பேசுகிறாங்க. ஸோ விஜயை பொறுத்தவரையில் தன்னுடைய குடும்பத்தை வந்து சரியாக வழி நடத்தணும், அதற்கு பிறகு வந்து தமிழ்நாட்டை வழி நடத்தலாம் அப்படின்ற எதிர்மறை கருத்துக்களையும் பார்க்க முடியுது. கரியரினுடைய உச்சத்தை விட்டுட்டு வர்றேன்னு சொல்கிற விஜய் வந்து விட வேண்டிய நபரை வந்து விடாமல் அவர் வந்து கைப்பிடித்து கூட்டிகிட்டு வர்றாரு, இல்லை அவர்களோடு வருகிறார் அப்படின்ற விமர்சனத்தை பொதுவாக எல்லாருமே வைக்கிறாங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. இது வந்து விஜய்க்கு எதிரான ஒரு வீடியோ, இல்லை ஆளுங்கட்சிக்கு ஆதரவான வீடியோ அப்படின்லாம் நீங்கள் கருத்து சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளைனாக இதை பார்க்கும் பொழுது விஜயினுடைய இந்த அப்ரோச் அப்படின்றது யாருமே ரசிக்கலை அப்படின்றது தான் கலை யதார்த்தம். விஜயை பொறுத்தவரையில் இந்த விஷயத்தை வந்து இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அவர் அதை விட்டு கடைசி நேரத்தில் அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவது அப்படின்றது அவருடைய தொண்டர்கள், ரசிகர்களை சோர்வடை செய்திருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஹானஸ்டான கமெண்ட் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.